தஞ்சாவூரில் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் நாங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நாங்கள் பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எப்படிலாம் அலக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. குறிப்பா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த பட்ஜெட் பத்தி நாங்க எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, அதே மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை நடத்தினாங்க. என்ன மட்டும் இல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காவிரியில தண்ணி வரல, ஆடி 18 அன்னைக்கு கூட தண்ணி வராத ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கு. நேற்று இந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. கடந்த 50 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த ஜூலை மாசத்துல காவிரி நீர் வரத்து குறைவா இருக்குன்னு அந்த பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஆட்சிக்கு பக்கு இல்ல, தைரியம் இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இந்த 3 மாசமா யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனா இப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபாய் 75,000 அதையும் மாத்திருக்கிறாங்க. ஆனா அதையும் செயல்படுத்தல. முதல்ல 50,000 சொன்னாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சோம், 75,000 ரூபாய் மாத்தினாங்க. அதையும் முழுமையா செயல்படுத்தல. தஞ்சாவூர்ல நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் நாங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நாங்கள் பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எப்படிலாம் அலக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. குறிப்பா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த பட்ஜெட் பத்தி நாங்க எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, அதே மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை நடத்தினாங்க. என்ன மட்டும் இல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, இளைஞர்கள் ஜென்சி திமுகவினரையும் வலை வீசி தேடி குறிப்பாத்து டார்கெட் பண்ணி அவங்களை எல்லாம் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சியில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் திசை திருப்ப இந்த கைது நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துட்டு இருக்கு. கடந்த 100 நாட்களா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. குழந்தைகள், பெண்கள், வயதான பெண்கள், இவங்க இப்படி யாருக்குமே இந்த அரசுல பாதுகாப்பு இல்லை. அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 வாரத்தில் மட்டும் 4 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு, 5 சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதெல்லாம் தினசரி செய்திகள்ல நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க.